ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதுங்க, விடாமுயற்சியால் வெற்றிகளையும் புதிய பொறுப்புகளையும் தேடி தரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் அப்படிங்கிறது கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? நம்முடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க. சரிங்களா? அதே போல் இந்த தமிழ் வருடம் அப்படிங்கிறது மங்களகரமான தமிழ் பராபவ வருடம். ஏப்ரல் 14 2026 செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷப லக்னம் வருண பகவான் அவதரித்த சதய நட்சத்திரத்தில் புது வருடமான சித்திரை 1 பிறக்குதுங்க. அப்போது இந்த நாளில் பிறக்கக்கூடிய இந்த புது வருடத்திலிருந்து கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் எந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போதுங்க, பெருசாக என்னங்க எங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட போகுது. நாங்கள் எதங்க எதிர்பார்த்துட்டு இருக்க போகிறோம்? குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், நினச்ச காரியங்கள் கைகூடி வரணும், சிறுசு பெருசாக்கணும் அல்லது பழசை புதுசாக்கணும். இது வரைக்கும் நாங்கள் பட்டுருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சு இந்த ஒரு புது வருடத்தில் எங்களுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரத்தை கொடுத்து நாங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவோமா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். வேறு என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய இந்த கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்காக இந்த பதிவு முழுசாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. சரிங்களா? அப்போது முதல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலை பார்க்கணும், 2வது பொருளாதாரத்தை பார்க்கணும், 3வது குடும்பத்தை பார்க்கணும், 4வது ஆரோக்கியத்தை பார்க்கணும், 5வது குழந்தை பாக்கியங்கள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். சரிங்களா? அப்போ இது அத்தனையுமே ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கையெழுத்து ஆகும் நேரம் இந்த நேரம். புதிய தொழில்கள் ஒப்பந்தங்கள் செய்து அது கையெழுத்து பண்ணக்கூடிய ஒரு நேர காலகட்டமாகத்தான் இந்த நேர காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படிங்க இருக்கும்? அதாவது அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்களோட வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட தொழிலில் இடம் மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? இடம் மாற்றம் கிடைக்கும். அதே சமயம் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2 விதமான அமைப்புகளும் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ரமோஷன் தடைப்பட்டு நின்றுட்டுருக்குதுங்க. இந்த வருஷத்துலையாச்சும் கிடைச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கட்டாயமாக இது 2மே நடக்கும். சரிங்களா? அதே போல் அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட, சக வேலை ஆட்கள்கிட்ட உங்களோட ரகசியங்களை மட்டும் எதையுமே சொல்லவே வேண்டாம். ரகசியங்கள் சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதலில் போய் முடியும், ஆபத்தில் போய் நிற்கும். சரிங்களா? கட்டாயமாக அது நடக்கும். அதனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்குள்ளவே வச்சுக்கோங்க. உங்கள் மனசை விட்டு வெளியில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையும் அதை நீங்கள் சொல்லவே வேண்டாம், சொல்லாதீங்க. சரிங்களா? அப்படி இருக்கும். அப்போ அதே போல் பார்க்கும்போது இந்த தொழில் சார்ந்த யோகா அமைப்பிலே பார்க்கும்போது இந்த வியாபாரம் செய்யக்கூடிய
கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது தரித்திரமாக தான் இருக்கும், தடைப்பட்ட காரியமாக தான் இருக்கும். அந்த வியாபாரத்தில் ஒன்றும் விருத்திக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து பார்க்கும்போது புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறோங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தொடங்க வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் தொடங்குங்க, கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். அதே போல் வியாபாரம் ஒன்று செஞ்சிட்ருக்கிறவங்க, தொழில் பண்ணிகிட்ருக்கிறங்க, இதே போல் தொழில் இன்னொரு இடத்துல வைக்கலாம்னு இருக்கிறங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வியாபாரிகளும் கண்டிப்பாக அதை பண்ண வேண்டாம். இருக்கிறதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போங்க. இது அத்தனையுமே நீங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு நல்ல யோகம், நல்ல நேர காலகட்டம் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறத வச்சே நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு வரணும் வியாபாரிகள். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அதை பண்ணிட்டு வாங்க. கட்டாயமாக உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அதனுடைய நன்மைகள், அனுகூலங்கள், அனுகிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே போல் இந்த தொழில் ரூபத்தில் வரக்கூடிய வருமானம், இருக்கக்கூடிய காசு பணம், அந்த ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது எப்படிங்க எங்களுக்கு இருக்கும், எந்த மாதிரிங்க அது அமையும், பொருளாதாரத்தில் ஏதாவது குடும்பத்தில் ஒரு மேன்மை அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா, ஒரு வளர்ச்சிகள் தேடி பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்க்கும் இந்த பொருளாதார நிலையில் எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு வந்து சேருங்க. சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடம்பர செலவுகள், கடன் வாங்கி ஒரு செலவு செய்கிறது, இது அத்தனையுமே நீங்கள் இந்த வருஷத்தில் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? ஆனால் எதிர்பாராத வகையில் பணம் வருதே, நாம் இந்த செலவுகள் செஞ்சுட்டேன்னு ஒரு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டா என்ன ஆயிரும், இது நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி கண்டிப்பாக பண்ணிட வேண்டாம், செய்ய வேண்டாம். செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடியுமே தவிர நன்மையை கொடுக்காது. சரிங்களா? அப்போ பொருளாதார சூழ்நிலை நம்ம இப்படி இருக்கும்போது பொருளாதாரத்தில் பணவரவு வந்தும் ஒரு ஆடம்பர செலவு செய்யலை அப்படின்னா குடும்பத்தில் எப்படிங்க அமைதி, நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி பார்க்கும்போதுங்க அதனால் வந்து பார்க்கும் குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக நடக்கும். சந்தோஷமான சில நல்ல காரியங்கள் கைகூடி வரும். சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி, தாய் பிள்ளைகள் அல்லது தகப்பன் பிள்ளைகள், உறவு முறை, சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி எதிர்பார்ப்பு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையற்ற குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களோட குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? அதனால் விட்டு கொடுத்து போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும், நல்லா இருக்குங்க. சரிங்களா? அதே சமயம் இந்த கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண யோகம் அப்படிங்கிறத நம்ம ஒரு எதிர்பார்ப்பாக வச்சுட்ருக்குறோங்க. அந்த திருமண காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுமா, அதனால் நமக்கு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ அதில் வந்து சில தடைகள் இருக்கும். சரிங்களா? சில தடைகள் இருக்கும், சில தடுமாற்றங்கள் இருக்கும். சில பேர்த்து வந்து திருமணம் அத்தனையே ஃபிக்ஸ் ஆகிடும், நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. சில நேரத்தில் அந்த தாலி கட்டக்கூடிய நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து தடைப்பட்டு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. செலவு செஞ்ச அத்தனையுமே உங்களுக்கு கைக்கு கிடைக்காம போகிறதுக்குண்டான அமைப்புகளும் அதில் உண்டு. அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசித்து பார்த்து யோசனை பண்ணி நல்ல ஒரு ஐடியாவோட அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்திட்டு வாங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த திருமண அமைப்பு இடம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது பெண்ணாக இருந்துட்டாலும் ஆணாக இருந்துட்டாலும் அதை நல்லா நீங்கள் ஒரு ஆழமாக யோசனை பண்ணி அதை முடிவெடுக்கணுங்க அந்த இடத்துல. சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். ஆனால் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு வருஷ காலகட்டத்துக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த தடங்களாகத்தான் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அதனால் வந்து பார்க்கும்போது சில பிரச்சனைகளுக்கு அப்போ இதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணவங்களுடைய வாழ்க்கையில் சில குழப்பம் பாதிப்புகளோடு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நாளடைவில் அது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் வந்து பார்க்கும்போது காதல் திருமண யோகம் கைகூடுமா, நல்ல கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நீங்கள் நினச்சதுக்கு மேலே உங்களுக்கு கை கொடுக்கும்.
சரிங்களா? நீங்கள் நினச்சதுக்கு மேலே கை கொடுக்கும். அரேஞ்ச்டு மேரேஜில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே தவிர லவ் மேரேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது நன்மைகள் கொடுக்கும், நல்லது நடக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்குள்ள அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும், நல்லது நடக்கும், நல்லா இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கட்டாயமாக உண்டு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது உங்களுடைய இந்த புது வருடத்தில் சரிங்களா, உங்களுடைய கன்னிராசிக்காரோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கால் வலி இருக்கும், உங்களுக்கு மனச்சோர்வு கட்டாயமாக கொடுக்கும். இது போன்ற சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஒரு வேலைப்பாடுகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டாலும் கூட, அதாவது அந்த மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறத போட்டு தேய்ச்சி கொஞ்சம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். ஏன்னா கால் வலியும் மனச்சோர்வும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இந்த புது வருடத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கான கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5, 3, 6ங்க அதிர்ஷ்ட எண். 5, 3, 6 அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சை கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது பச்சை கிளிப்பச்சை. இந்த புது வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வணங்கணுங்க. பெருமாள் தெய்வத்தை வணங்கணும். சரிங்களா? அப்போ அந்த பெருமாள் தெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் அந்த பெருமாள் தெய்வத்தை வணங்கக்கூடியது புதன்கிழமை நாளில் பெருமாள் தெய்வத்துக்கு துளசி மாலை கொடுத்து சரிங்களா, உங்களோட பேருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சு வணங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கூடிய கெட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு தேவையான நன்மைகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே ஜெயம் உண்டாகுங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த புது வருடத்தில் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பலன்கள் அத்தனையுமே ஒரு கோச்சார பலன்கள் தானே தவிர சரிங்களா, ஜாதக பலன்கள் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? அதே போல் பார்க்கும்போது இந்த பலன்கள் அத்தனையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், பொருத்தி பாருங்கள். கண்டிப்பாக அதோட விளக்கங்கள் அதனுடைய அர்த்தங்களும் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.